இந்த தீபாவளிக்கு என்னோட ஃபேவரட் பொரிவிலங்காய் உருண்டை தான் இன்னைக்கு நான் செய்ய போறேன். அதுக்கு 1 கப் பாசிப்பயிறு கூடவே ஏலக்காய் 1 இன்ச் அளவு சுக்கு இதை சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம். 2 கப் இட்லி அரிசி இதையுமே நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் வேர்க்கடலை இதை நல்லா தோல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பாசிப்பயிறு அரிசி சுக்கு ஏலக்காய் இதை மிஷினில் ஒரு 90% அரைச்சா மட்டும் போதும், ரொம்ப நைஸ் வேண்டாம். அரிசி எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வெல்லம் எடுக்கணும். 2 கப் அரிசிக்கு 2 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். இது கூடவே ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி விட்டு கட்டிகள் கரைஞ்சதும் ஃபில்டர் பண்ணி திரும்ப பாவு காய்ச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்த மாவு கூட 1 கப் வேர்க்கடலை 1/2 கப் பொட்டுக்கடலை கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு பாவு காஞ்சும் இந்த மாதிரி தட்டில் ஊற்றி பாருங்கள். தக்காளி பழப்பதம் இந்த பதம் வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் விட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி இந்த மாவில் மிக்ஸ் பண்ணி சூடு இருக்கும்போதே உருண்டை பிடிச்சிருங்க. எங்கள் ஊரில் தீபாவளி காது குத்துனா இந்த பொரிவிலங்காய் உருண்டை இல்லாமல் இருக்காது. உங்கள் ஊரில் இந்த உருண்டைக்கு பேர் சொல்லுங்கள். நீங்கள் கடைசியாக இது எப்போ சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.